இப்படியெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆனால் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி 2 நாள் கூட இல்லை. இவ்வளோ கேஸ் ஃபார்ம் ஆகும். இவ்வளோ கூலண்ட் ஆயில் கெமிக்கல் ஆகி போச்சு. இப்படி இருந்தால் கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் ரேடியேட்டர் லீக்கேஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு இந்த இடம். அதனால தான் வந்து லீக்கேஜ். ரேடியேட்டர் வேலை செஞ்சது சரியில்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வரீங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோ டஸ்ட்டு கிடையாது. கூலண்ட் வந்து கெட்டு போச்சு. கெட்டு போய் கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. வரும் இது கூலண்ட் ஆயிலா தெரியுதா? கூலண்ட் எப்படி இந்த அளவுக்கு ஆகுமா? தண்ணி தான் கூலண்டு. ஆனால் இது பார்த்தா வரும் தெரியுதா? இது என்ன ஆகும்? கெட்டி ஆகிடுச்சுன்னா ரொம்ப டியூப்புக்குள்ளே போய் அந்த ஹோல்ஸுக்குள்ளே போய் லாக் ஆகுது. லாக் ஆகிடுச்சுன்னா ஒன்று வெடிக்கணும். வெடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. வெடிச்சுன்னா புது ரேடியோ தான் நீங்கள் மாற்றிக்கணும். கூலண்ட் இனிமேல் இந்த மாதிரி கூலண்ட்டை ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். வரும் ஃபுல்லாக ஆயில். கூலண்ட் ஆயில் எப்படி இருக்கு பாருங்க. பச்சை தண்ணி தான் கூலண்ட் ஆயில். இந்த அளவுக்கு என்ன கீர் ஆயில் கிரீஸை விட மோசம். அந்த அளவுக்கு இருக்குது. கம்ப்ளைண்ட் இதுதான்.